வணக்கம். நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டிக்யூப் சேனலுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னையிலேருந்து அயோத்திக்கு எப்படி போகிறது, ஈஸியாக போக முடியுமா, எங்கே தங்கலாம், சாப்பாடு வசதி, இந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ மற்ற ஊருங்களுக்கு போகிற மாதிரி சென்னையிலேருந்து ஈஸியாக அயோத்திக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் நோ. கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். சென்னையிலேருந்து அயோத்திக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 விதமாக போகலாங்க. அதில் முதல் விதம் ரொம்பவும் ஈஸியான வழி. நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை எக்மோர் வழியாக அயோத்திக்கு போகிற டைரக்ட் ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினில் 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணிட்டோம், கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதில் பிரயாணம் பண்ணிடலாம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை. ஸ்லீப்பரில் அந்த வண்டியில் போகலாமான்னா என்ன கேட்டால் கொஞ்சம் சிரமந்தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சிரமந்தான். ஏன்னா நார்த் இண்டியன்ஸு தமிழ்நாடு தான்னா அந்த வண்டியில் நார்த் இண்டியன்ஸ் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி அந்த அயோத்தி டைரக்ட் ட்ரெயினில். ஸோ நீங்கள் ஏசியில், அதாவது தேர்ட் ஏசியில் இல்லை செகண்ட் ஏசியில் அதுக்கு மேலே போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகலாம். ரெண்டாவது வழி, இங்கேருந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சென்னையிலேருந்து அந்த டெல்லி போகிற ரூட்டில் இருக்க ஒன்று இட்டாசி இல்லைன்னா ஜான்சியில் இறங்கிட்டு அங்கேருந்து கனெக்ஷன் ட்ரெயின் இருக்குங்க. அந்த 2 ட்ரெயினும் 3 ட்ரெயின் இருக்குது. அதை பிடிச்சி அதே ஸ்டேஷனில் இறங்கி அதே ஸ்டேஷனில் ஏறி போகலாங்க. ஆனால் அதுக்கும் கொஞ்சம் ரிசர்வேஷன் கொஞ்சம் கஷ்டம்தாங்க, டெல்லி ரூட்டுன்றதுனால. மூணாவது தான் இப்போ நாம் பிளான் பண்ணியிருக்க அந்த ரூட்டுங்க. இது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 20 நாள் 25 நாள் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கூட இந்த ரூட்டுங்களில் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 80%க்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த 3வது வழின்றது சென்னையிலேருந்து நேராக பழைய பேர் அலகாபாட்டுங்க, புது பேர் பிரயாக்ராஜ். அந்த ஊருக்கு நம்ம சென்னையிலேருந்து நேரடியாக போயிடலாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 16 ட்ரெயின் இருக்குது. அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக அட்டாச் பண்ணியிருக்கேங்க. அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த நாளில் போகணும், என்னென்ன டைமிங்கில் உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த ட்ரெயினுங்களில் நீங்கள் ரிசர்வ் பண்ணி போய்க்கலாம். ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் லீவும், அதாவது வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இல்லை ஸ்கூல் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ லீவுக்கும் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக ஒரு கனெக்ஷன் ட்ரெயினுங்களோடு போயிட்டு வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தாங்க நான் சொல்ல போகிறது. அது இங்கே சனிக்கிழமை கிளம்பி சனி ஞாயிறு லீவை அது கூடயே சேர்த்து போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமுங்க. இந்த ப்ரோக்ராம் சென்னையிலேருந்து கிளம்பி பிரயாக்ராஜ் போயிட்டு பிரயாக்ராஜிலேருந்து நம்ம எப்படி மாறி அதோட கனெக்ஷன் ட்ரெயினை எங்கே எடுக்கிறோம், அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஏறுறோம், அங்கே அயோத்திக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றோம், அங்கேருந்து திரும்பி வர்றது எப்படி, இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நான் க்ளீனாக சொல்கிறேங்க. என்னுடைய ப்ரோக்ராம் கொஞ்சம் சிக்கலாகவும் அந்த வண்டிங்க மாறி இறங்கி ஏறுறது ட்ராவலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனாலும் நம்ம பிளான் பண்ணுறது ஒரு மாதத்துக்குள்ளே பிளான் பண்ணி நம்ம திடீர்னு கிளம்பி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னொன்று 100% நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் இருந்துச்சுனாலும் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கிடைக்கிறதுக்கு மற்ற ட்ரெயினுங்களை மற்ற ரூட்டுங்களை விட இதில் வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்திங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாம் சொல்லியிருக்க டீட்டெயிலை கவனமாக படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா பிரயாக்ராஜில் மொத்தம் 3 ஸ்டேஷன் இருக்குது. பிரயாக்ராஜ் ஜங்ஷன் ஒன்று இருக்கும், பிரயாக்ராஜ் சங்கம்னு ஒன்று இருக்கும், பிரயாக்ராஜ் சௌக்கின்னு இருக்கும். இந்த 3 ஸ்டேஷனுங்களும் நம்ம மாறி மாறி இறங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஏறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு சில வண்டிங்க கிளம்பும், ஒரு சில வண்டிங்க பெரம்பூர் வழியாக போகும். ஸோ இந்த டீட்டெயிலுங்களை கவனமாக பார்த்துக்குங்க. மாற்றி கீற்றி ரிசர்வ் பண்ணிட்டிங்கன்னா சிக்கலாகிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சென்னையிலேருந்து இல்லைன்னா பெரம்பூர் வழியாக 3 ட்ரெயினுங்க. அதில் வாரத்தில் 2 நாள் போகிற கங்கா காவேரி, தினமும் போகிற சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் பெங்களூர்லேருந்து டிஎன்ஆர் ஸ்பெஷல், அதெல்லாம் வீக்லி ஸ்பெஷல் தாங்க. இந்த 3 வண்டிங்களில் ஏதாவது ஒரு வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும்.
அதில் நான் கங்கா காவேரியை தான் சூஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஏன்னா அது நம்ம சொன்ன அந்த லீவுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. ஏன்னா இந்த வண்டி கிளம்புறது கங்கா காவேரி சனிக்கிழமை சாயந்தரம் 5:40க்கு 5:40க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புங்க. அப்போது சனிக்கிழமைன்னும் போது நம்மளுக்கு லீவு பிரச்சனைலாம் இருக்காது. 2 நாள் லீவ் இருந்தால் 2 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து கிளம்பலாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 5:40க்கு நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புனோன்னா திங்கட்கிழமை விடிய காலங்க 1:45க்கு இந்த வண்டி வந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷனுக்கு போயிடுங்க. அந்த பிரயாக்ராஜ் ஜங்ஷன் போயிட்டோன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து நம்மளோட அடுத்த கனெக்ஷன் வந்து சங்கம், பிரயாக்ராஜ் சங்கம்லேருந்து தாங்க கிளம்பும். இந்த சங்கம் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நீங்கள் பிரயாக்ராஜ் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னாவே ஆட்டோங்க, டாக்ஸி, ஷேர்டு டாக்ஸி இதெல்லாம் இருக்குங்க. ஒரு 8லேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ராவல் பண்ணி நம்ம பிரயாக்ராஜ் சங்கமுக்கு ரீச் ஆயிடணுங்க. பிரயாக்ராஜ் சங்கம்லேருந்து நமக்கு ட்ரெயின் நம்பர் 14231ங்க. அது வந்து விடிய காலையில் 4:50க்கு மான்வார் சங்கம் எக்ஸ்பிரஸ். வாரத்தில் 2 நாள் போகிற வண்டிங்க. அன்றைக்கி டேட்டுக்கு கரெக்டான கனெக்ஷன் அது. இந்த வண்டியில் போகணுன்னா காலையில் 9:30 மணிக்கெலாம் அயோத்தி தாம் ஜங்ஷனுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க. 9:30 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளோட டூர் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. ஏன்னா இப்போது அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து இன்னும் முழுமை அடையலை. நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் முழுமை அடையலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் அங்கே தங்கறதுக்கு இந்த சாப்பாடு இந்த பிரச்சனைங்கள்லாம் இருக்குது, இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் அங்கே ரீச் ஆகிட்டு நைட்டுக்குள்ளே எல்லா சாமி தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டே கிளம்புற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அயோத்தி ரீச் ஆகிறது பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ளே ரீச் ஆனால் ரொம்ப நல்லது தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு 9:30 மணிக்கு நம்ம போகிறோம். அயோத்தியில் நம்ம ரீச் ஆன உடனே உங்களுடைய பெரிய லக்கேஜஸ் பூட்டு போடக்கூடிய வகையில் இருக்கிறது எல்லாத்தையும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே க்ளோக் ரூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க கையிலேயே அங்கேயே போட்டுட்டு ஹேண்ட் லக்கேஜஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க வெயிட்டிங் ரூம்லேயோ இல்லை ரிட்டையரிங் ரூம் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம். அந்த டீட்டெயிலெலாம் நான் இனி வர வீடியோங்களில் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்குறேங்க. என்னென்ன ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலான்றதை நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் எல்லாத்தையும் லக்கேஜஸுங்களை அங்கேயே வச்சுட்டு நீங்கள் அங்கேயே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஹனுமன் மந்திரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிடணுங்க. இந்த ஹனுமன் மந்திர் தரிசனம் பண்ணுறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணிக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர கூட்டமும் வந்துடுது. இன்னொன்று அது கொஞ்சம் படிக்கட்டும் ஜாஸ்தியாக ஏறி போய் வர மாதிரி தாங்க ஒரு கட்டமைப்பு. ஸோ ஹனுமன் மந்திரை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 300-400 மீட்டருக்குள்ளேயே வந்து ராம் மந்திர் வந்துடுங்க. இப்போ புதுசாக கட்டினது. அதில் போயிட்டு தரிசனம் அப்போ இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அங்கே அந்த விஐபி டிக்கெட்டு, ஸ்பெஷல் டிக்கெட் அதெல்லாம் வந்து இன்னும் சரியாக இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலைங்க. ஸோ அங்கே அந்த பொசிஷனை பார்த்து நீங்கள் போய் அந்த கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே சீதா மந்திர்னு ஒன்று இருக்குது. அது அந்த ஒரு வீடு, அதாவது குஷா, அது அவர் கொடுத்த வீடு, ராமருக்காக கொடுத்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டா ஸோ அந்த 3 மந்திரம் முடிஞ்சிடுங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு சாப்பாட்டு நேரம் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் அங்கேருந்து வண்டியை பிடிச்சி சரைகாட்டு நதிக்கரைக்கு போயிடணுங்க. இந்த மதியானம் சாப்பாடு பற்றி சொல்லும்போது நம்ம நாட்டுக்கோட்டை செட்டி அங்கே வந்து புதுசாக சத்திரம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அங்கே அவங்க சாப்பாடு போடுறாங்களாம். பெய்டும் இருக்குது, ஃப்ரீ சாப்பாடும் இருக்குன்றாங்க. அதை பயன்படுத்திக்கங்க. கோவிலேருந்து ஒரு 400 மீட்டரில் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ராம் மந்திர் ட்ரஸ்டி மூலயமாவும் அங்கே வந்து ஃப்ரீ சாப்பாடுங்களும் போடுறாங்களாங்க. ரொம்பவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை பயன்படுத்துகிறவங்களும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஹோட்டலுங்க உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே சாப்பிட்டுக்குங்க. நீங்கள் சரைகாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு 3-4 முக்கியமான கோவிலுங்க இருக்குதுங்க. அது இல்லாமல் அந்த நயாகாட்னு ஒன்று கட்டியிருக்காங்க நதிக்கரையில், அந்த தண்ணியை பைபாஸ் பண்ணி வர்றது. ஸோ அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் எதனா ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்டுட்டு முக்கியமாக சாப்பாடு வந்து
அந்த சிட்டிலேயே எங்கன்னா வாங்கிடுங்க நைட்டுக்கு. இல்லை அங்கேயே சாப்பிட்டுடுங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து பெரிய லெவலில் சாப்பாடெலாம் நல்லா இல்லைங்க. அதனால் அங்கேயே வாங்கிட்டு கையில் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேஷனுக்கு ஒரு 8லேருந்து 8:15க்கு ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா 8:50க்கு இங்கேருந்து அயோத்தி தாம்லேருந்து ட்ரெயினு கிளம்புங்க. அயோத்தி தாமில் 8:53க்கு கொல்கட்டா எக்ஸ்பிரஸ், அது டெய்லி போகிற வண்டி தாங்க. அந்த வண்டியில் உங்களுக்கு டிக்கெட்டும் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த வண்டியில் நீங்கள் ரிசர்வ் பண்ணி கிளம்புனாலும் சரி, அன்ரிசர்வ்டில் கிளம்புனாலும் கிளம்புனீங்கன்னா மறுநாள் காலையில், அதாவது நீங்கள் திங்கட்கிழமை அங்கே ஏறுவீங்க நைட்டு, செவ்வாய்க்கிழமை காலையில், அதாவது வெடிகாலையில் 1 மணிக்கு வந்து அந்த வண்டி வாரணாசிக்கு, அதாவது காசிக்கு வந்து சேர்ந்துருங்க. அங்கே நீங்கள் துரிதமாக நம்ம கிளம்புற மாதிரி இருந்தால் 1:20க்கு கங்கா காவேரி அங்கேருந்து கிளம்புச்சின்னா அதுக்கு அடுத்த நாள் நைட்டே நீங்கள் வந்து சென்னைக்கு வந்துடலாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க. அதனால் நீங்கள் அங்கே காலையில் 1 மணிக்கு விடிய காலையில் வரீங்கன்னா அங்கே வந்து ஹால்ட் ஆகிட்டு அன்றைக்கி காசி நீங்கள் சுற்றி பார்க்குறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் இதிலேருந்து கிளம்பலாங்க. நீங்கள் வாரணாசி ஜங்ஷன்லேருந்து பிஎன்பிஇ இஆர்எஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று கிளம்புங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிறது. வண்டி நம்பர் 22670. அந்த வண்டியில் கிளம்புனீங்கன்னா நேராக வந்து சென்னை தாங்க அந்த வண்டிக்கு. அந்த வண்டி வந்து ஆனால் பெரம்பூரில் தாங்க நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். சென்னை சென்ட்ரலுக்கு போகாது. மொத்தம் 36 மணி நேரம் 20 நிமிஷம் ஜேர்னிங்க அந்த வண்டியில். அப்படி இல்லைன்னா கங்கா காவேரி, அதுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1:20க்கு. இந்த வண்டி அந்த பிஎன்பி இஆர்எஸ் வந்து அன்றைக்கி ராத்திரி 9:05க்கு தாங்க அங்கேருந்து கிளம்பும். ஸோ நீங்கள் காசியும் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து லீஷராக கிளம்பலாம். இது தவிர்த்து நீங்கள் போகும்போது இன்னொரு ஆப்ஷனும் வச்சுக்கலாங்க. அலகாபாத்தில் இறங்குறீங்களா, அதாவது பிரயாக்ராஜில் இறங்குறீங்க இல்லையா, நீங்கள் பிரயாக்ராஜ் சங்கமத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு சங்கமத்துக்கு போயிட்டு பார்க்குறது எல்லாமும் பார்த்துட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு அலகாபாட்லேயும், அதாவது பிரயாக்ராஜ்லேயும் முடிஞ்சிடும். காசியும் பார்த்த மாதிரி இருக்கும், அயோத்தியும் பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக கிடைக்குங்க. அப்புறம் நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க. ஒன்றும் இல்லைங்க, இங்கே சென்னையிலேருந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா எந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணாலும் அந்த ரூட்டில் போகிற கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் போட்டு பாருங்கள். இப்போ நான் அலகாபாட்னு சொன்னேன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு இருந்ததுன்னா பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டு PQWLன்னு தான் காட்டும். அதுவே அதோட லாஸ்ட்டு ஸ்டேஷன் இப்போ பல்மர்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு புக் பண்ணிங்கன்னா அது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடுங்க. அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 90% வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அமௌண்ட்டு பார்க்க போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது தாங்க ஒரு முக்கியமான டிப்ஸு. நன்றி, வணக்கம்.